ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பரா இருக்கேன். என்னடா இப்படிலாம் கெட்டப் போட்டு வீடியோ போடுறாங்களேன்னு நெனைக்கிறீங்களா? நான் இன்னைக்கு சொல்ல வர விஷயத்துக்கு இந்த கெட்டப்புக்கு கரெக்ட்டா தாங்க இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம புதுசா வரவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் தான் ரொம்ப முக்கியம். கமெண்ட் பண்ணீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். என்ன வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ வாழ்க்கையில நம்ம வந்து சில விஷயங்கள வந்து கடந்தே போக முடியாம இருக்கும். நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு உண்மையா இருந்தோம். எந்த உறவா இருந்தாலும் பரவால்ல. அண்ணன் தம்பியோ, அம்மா அப்பாவோ, அக்கா தங்கச்சியோ, கணவன் மனைவியோ எந்த உறவா இருந்தாலும், ஒரு கட்டத்தில நம்ம பிரிஞ்சு போறோமா, நீங்க கவலையே படாதீங்க. உங்க மனசுல எந்த தப்பு, எந்த ஒரு நம்ம தப்பு பண்ணல. நம்ம உண்மையா தானே இருந்தோம். ஏன் இவங்க இப்படி நம்மள்ட்ட பேசல, நம்மள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படுறீங்களா? அந்த மாரி தப்ப மட்டும் நீங்க லைஃப்ல என்னைக்குமே செய்யாதீங்க. அது வந்து அவங்க வந்து சந்தோஷமா அவங்க வேலைய பார்த்துட்டு தான் போவாங்க. நம்மள விட்டு பிரிஞ்சு போறவங்க, அவங்க என்ன செய்யணும்? நம்ம முன்னேற என்ன பண்ணணும்? அத தான் வந்து அவங்க பார்த்துட்டு, அவங்க வந்து ஜாலியா இருப்பாங்க. நம்ம தான் அத கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு சாப்பிட மாட்டோம். வீட்ல நிம்மதியா யார்ட்டயும் பேச மாட்டோம். அந்த தப்ப வந்து என்னைக்குமே நீங்க பண்ணாதீங்க. அவங்க முன்னாடி நீங்க என்ன பண்ண முடியுமோ, அத பண்ணுங்க. வேலைக்கு போங்க. என்ன ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அந்த டயத்த வேஸ்ட் பண்ணாம, நீங்க அவங்க முன்னாடி சிரிச்ச மாரி இருந்தாலும், மனசுக்குள்ள 1000 கஷ்டங்கள்லாம் வெளில சிரிச்ச மாரி இருந்தா தான், அந்த இடத்துல தான் உங்களுக்கு புரியும். ஐயா! நம்ம பண்ணது தப்பு. அப்ப நம்ம தானே வருத்தப்படணும். அவங்க வருத்தப்படல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் உங்களுக்கு புரியும். இப்ப என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப இந்த சேனல் ஆரம்பிச்சு நான் போயிட்டுருக்கேன். இதுல நான் இன்னும் சம்பாதிக்கவே கிடையாது. இதுல சம்பாதிக்க ஆரம்பிச்சா கூட சரி நான் அந்த டயத்த வந்து இதுல நான் வந்து செலவழிப்பேன். சரி நம்ம என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் இதுல வந்து செலவழிப்பேன். நான் இன்னும் சம்பாதிக்கவே இல்ல. அதுக்காக நான் இதையே நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த நேரமும் போட்டு மண்டைய போட்டு நான் வந்து குழப்பல. அதுலேருந்து நான் வெளில வந்துட்டேன். இப்ப என்னால என்ன முடியுமோ அந்த வேலைய நான் செஞ்சுட்டுருக்கேன். இப்ப நான் தோட்டத்துக்கு வேலைக்கு போறேன். தோட்டத்துக்கு புல்லு வெட்ட போறேன். எவ்வளோ வெயில் அடிக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு ரூ. 240 சம்பளத்துக்காக நான் தோட்டத்துக்கு வேலைக்கு போறேன். அதேமாரி வீட்டு வேலைக்கு நான் வந்துட்டு சாயந்தர டயத்துல ஒரு வீட்டுக்கு நான் பாத்திரம் வெளக்கி குடுக்க போவேன். இதெல்லாம் வந்து நான் யோசிக்கவே மாட்டேன். நான் நைட்டு படுத்தா நிம்மதியா தூங்குவேன். நான் அந்த பாதைகள்லாம் நெறைய கஷ்டங்கள்லாம் கடந்து வந்துட்டேன். அந்த மாரி நீங்களும் வந்து கடந்து வாங்க உங்க லைஃப்ல. இந்த எனர்ஜியான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பர் வீடியோல பார்க்கலாம். பாய். யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும், அந்த விவசாயம் வேலை பார்க்குறவங்க பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.